தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? பெத்த கடனுக்கு என் பொண்ணும், வளர்த்த கடனுக்கு நீயும் தான் அழுவ. வேற எங்க எனக்கு யார் இருக்கா? மானம் போச்சு, மரியாதை போச்சு. வெறும் உடம்ப மட்டும் வச்சு உசுரோட இருந்து நான் நட போனமா திரிய போறேனே. அம்மா 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 அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா எங்க எல்லாருக்கும் நீங்க வேணும்மா. உங்களை மீறி இங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா. அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. அம்மா சரவணா, நீ தப்பா நினைச்சுக்காத. நான் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? எங்களுக்கு என்னமா குறை? அப்புறம் ஏன்பா அவளோட நீயும் வந்து நல்லது நடக்க போறதை கெடுக்க பார்த்த? அது அவதான் அவங்க அப்பா மேல உள்ள கோவத்துல அவரை பழி வாங்கறதுக்கு உன் தங்கச்சிய பகடக்காயா வச்சு உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கா. நீயும் அவ பேச்ச கேட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்த. அவங்க அப்பா கால்ல கையிலையாவது விழுந்து உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்த. அதுக்கு கூட உங்க அப்பா லாயக்கு இல்லைன்னு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துட்டியாப்பா. நீ எவ்வளவு நாளைக்குப்பா உன் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு அவ பின்னாடியே தெரிய போற? நீயே சொல்ல, அவ அந்த இடத்துல இல்லன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடந்துடணும் தான் கோவிலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனோம். ஆனா அதையும் மோப்ப புடிச்சிட்டு கெடுக்க வந்துட்டாலே உன் பொண்டாட்டி. இப்படி நாங்க போற இடமெல்லாம் தேடி வரணுமாப்பா? வீட்டுக்குள்ளதான் நிம்மதி இல்லாம இருக்கேன். இப்படி தேடி வந்து உன் தங்கச்சி வாழ்க்கைய கெடுக்கிறாளேப்பா. ஏற்கனவே அவளை நம்பி நம்ம வீட்டுக்குள்ள செத்து பொழைச்சத நீயும் தானே பார்த்த. மறுபடியும் அவ சாவணுமா? இல்ல நாங்க எல்லாரும் சாவணும்னு அவ ஆசைப்படுறாளா? கேட்டு சொல்லு. நான் செத்துறேன்ப்பா, நான் செத்துறேன். என்ன மகேஷ் பண்ண போற? பயப்படாதக்கா, நான் சாக மாட்டேன். உள்ள போய் தூக்கல தொங்கிருவேன். பயப்படுறியா? என் பொண்ணை இப்படி விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டேன். அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடணும். அத நடத்தி காட்டிட்டு செத்து போயிடுறேன். சாக மாட்டேன். மகேஷ் நில்லுடி. நீ ஒண்ணு தனியா போவன, நானும் வரேன்டி. எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் அவனை லவ் பண்ணாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. எல்லாமே என்னாலதான். சும்மா இருங்கம்மா. ஸ்ருதி அழாத. அத்தைக்கு எதுவும் ஆகாது. அவங்க வலியதான் வார்த்தையால சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இது எல்லாமே உனக்காக தானே. நீ மட்டும் நம்பிக்கையை இழந்துடாத. சரியா?